அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாத கடைசியில் தான், அதாவது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறவர் 7ஆம் இடத்துக்கு வரார். இதனால் மாத கடைசியில் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். அதாவது ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரம் உங்களுக்கு வீட்டில் கணவன் மனைவி உறவுலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார் மாத கடைசிக்கு போயிட்டீங்க, மாதத்தில் ஆரம்பத்தில் எப்படி சார் இருக்குன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 6ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து சூரியனுக்கு அருகில் போகும் பொழுது, அஸ்தங்கித பலனை அடைகின்ற பொழுது உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அஸ்தங்கிதம் ஆகாமல் கொஞ்சம் விலகி போகிறாருன்னா, சுக்கிரன் விலகி போகிறாருன்னா மீண்டும் உங்கள் பேரில் ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களோ அப்படின்ட்டு. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாத முற்பகுதியில், அதாவது மார்கழி மாத முற்பகுதி முதல் ஒரு வாரம் டிசம்பர் 16லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும், அதுக்கப்புறம் கடைசி வாரம், அதாவது கடைசி வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 10 தேதியிலேருந்தே உங்களுக்கு ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அடைக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நிறைய செலவாகிறதே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் என்னென்னா கடன் அடைக்கிறது தான். கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இழுபறி நிலைமையில் இருந்துன்னா இப்பொழுது இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பதவி உயர்வையோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையோ பெருசாக கெடுக்காமல் இருக்கார். இப்போ அது கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பதவி உயர்வை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வியாபாரிகள் லாபம் பெறுவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. காரணம் என்னென்னா சனி வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சமயம் பெரிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதில் வந்து ஒரு தேக்க நிலை இருக்குது. குறிப்பாக இந்த கலைத்துறை நண்பர்கள், சினிமா சம்பந்தமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த மாதம் கொஞ்சம் டிலே ஆகும், அதாவது அது தள்ளி போகும். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் இருக்கிறதுக்காக பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு யாரையும் சந்தேகிக்காதீங்க. இந்த மாதம் சந்தேகப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில சந்திப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கிட்டையும் ரொம்ப நெருங்கி போகாதீங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் இப்படி இருந்தோம் சார், ஆனால் திடீர்னு பார்த்தா என்னை பேசவே மாட்டேங்கிறா சார், என்னை ஒரு மாதிரி பார்க்குறான் சார். இதுக்கு காரணம் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால தான். ஸோ இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
இந்த மாதாந்திர இங்கிலீஷ் மாத ராசி பலன்களில் பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நிதானமாக செயல்படுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு நிரந்தரமாக வந்து சேரும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இவங்கெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க. பொதுவாக 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம், இன்னொரு பக்கம் பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே கலந்தது தான் நம்முடைய லைஃப். அப்படி பார்க்குற போது இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. முதல்ல இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. கையில் பணம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக லோன் வாங்கி இது மார்கழி மாதம் இருந்தால் கூட வெஹிக்கிள்ஸ், வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. 6ஆம் இடம் அப்படின்னாலே கடன் அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம லோன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. மெயினாக இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் இதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது என்னவாக ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் பெருசாக எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மார்கழி 14க்கு அப்புறம் சாதகமாக வரும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது மார்கழி 14க்கு அப்புறம். ஸோ இந்த 14க்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ ஜூம்லேயோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேடுதல் என்பது இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது. இந்த தேடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகளுக்கு வேலை, அவர்களுக்கு எஜுகேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வேலையின் நிமித்தமான பயணம், அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அத்தனை விஷயங்கள்லேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் பெருசாக எனக்கு அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறேன், ஆதரவை எதிர்பார்க்குறேன், அம்மாட்டிருந்து பண உதவி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும்
யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, விளையாட்டுத்துறையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உண்டு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். யாராவது இவ்வார்ஸை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது. எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த மாதம் நான் ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இருக்கேன், ரேஸில் இருக்கேன், அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர் வாங்குறவங்களுக்கு கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் கேசினோவில் ஏதாவது காசு விட்டால் கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுங்கள். நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிட்காயினில் வாங்கணும்னு நினைக்கிறேன், கிரிப்டோவில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை நான் டிஜிட்டல் கரன்சி வாங்குறேங்கிறவங்களோ ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான வேலை இருக்குது. எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரிலங்கிறவங்களும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களுடைய வேலையெல்லாம் எஃபர்ட் எடுங்க. அதில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோவும் இந்த மாதம் நல்லா இருக்குது. ப்ரொமோஷன் ஆகட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், அரியர்ஸாக இருக்கட்டும், ஹைக்காக இருக்கட்டும், என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஸோ அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய சப்பார்டினேட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ்வளவும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. லோன் முதல்ல சொன்னேன், லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. நல்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வருவாங்க, கிடைப்பாங்க. இது அத்தனையும் இருக்குது. பட் மெயினாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ எதுக்குமே கட்டுப்படாது. ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். அது மட்டும் இல்லை, கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆள் பிரிவு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த்து விஷயத்தில். ஸோ இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுக்கு அத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டது. என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அதே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராகு 8ல் இருக்கிறதும் அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. லோன் எதுவும் அப்ளை, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டு எல்லா விஷயத்துலேயும் அலர்ட்டாக இருங்க. யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, நிறையா வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் போதும். இந்த மாதம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கு அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த மாதம் முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப நல்லது. ஸோ கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக ரொம்ப கடன் வாங்கிறாதீங்க. இன்னொரு பக்கம் கடன் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. பெரிய நோயிலிருந்து நம்ம விடுபடுவதற்கோ விலகுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவனை வழிபடுங்க.
எங்கெல்லாம் துர்க்கை இருக்கையோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முழிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது
1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தலையானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்றைக்கி ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது 11/1/2026 அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்த்தெல்லாம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தலையானால் புதனும் சுக்கிரனும் இருக்கா. இது ஒரு நல்ல ஏற்றம். 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரே வாரத்தில், அதாவது 21/12/2025 அன்றைக்கி குரு வக்கர நிலையில் உங்களுடைய ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போகிறார். வக்கர நிலையிலேயே புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு போகிறார். அதனால் 21ஆம் தேதி வரலும் பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். அதாவது குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து உண்டு. பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு இந்த 2 கிரகமும் சுக்கிரனும் புதனும் போகிற 6ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும்
எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, அஷ்டமத்தில் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துருக்கார். 8ஆம் இடத்துல சனி பகவான் அடுத்த மார்ச் மாதம் வரலும் இருக்கார். அதனால் இந்த மாதம் வந்து 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க. எதுவும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருங்கோ. 6ஆம் இடத்துல போய் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால, குடும்பாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுப கடன்கள் வரும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 3க்கு 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அது தவிர பார்த்தாலேயானால் அதாவது 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கும் போகிறார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கும் போய் நிற்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் புதிய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம், அதாவது மார்கழி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசுகிறது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. அதை தவிர வந்து உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய ராசிக்கு புதுசாக வந்து நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து 24/12 26/12/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, ஏன்னா அவரே ராசியின் அதிபதின்றதால மறையும் பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய என்ன சொல்கிறது, அதிகாரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ரொம்பவும் பொலைட்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பிரச்சனைகள் பண்ணிக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா குரு மாறினதுக்கப்புறம் சனியை பார்த்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உடல்நலத்தை பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க பணி கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சந்திரமௌலீஸ்வரர் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதாவது சிவன் கோவில் சந்திரமௌலீஸ்வரர் சிவன் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர திங்களூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அது. திங்களூர் போய் இது பண்ணிட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சதே ஆனால் தயிர் வந்து எல்லாருக்கும் வந்து தானம் பண்ணுங்க. அதாவது இந்த தயிர் இல்லைன்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. அது வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து ஏற்றங்களையும் கொடுக்கும்.